அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கதை மகாபாரதத்தில் துரியோதனனோட பொறாமை. பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரிடம் வில்வித்தை கற்று வந்தாங்க. அதில் பாண்டவர்களோட திறமை தான் எங்கேயும் பளிச்சிட்டது. அதனால் துரியோதனனோட மனசுக்குள்ளே பொறாமத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. ஒரு நாள் பீஷ்மர்கிட்ட வந்து துரியோதனன், தாத்தா, வில் வித்தை கற்றுத்தர்ற துரோணர் எல்லாரையும் சமமாக பார்க்க மாட்டுறாரு. பாண்டவர்களுக்கு ஒரு மாதிரியும் எங்களுக்கு வேறு மாதிரியும் பாடம் நடத்துகிறாரு. இது பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் துரோணரை சந்தித்து பீஷ்மர் அவர் வந்த நோக்கத்தை நாசூக்காக சொல்கிறாரு. உடனே துரோணர், பிதாமகரே, நாளைய தலைமுறையிடையே நான் எந்த வேறுபாடும் காட்டுறது கிடையாது. எல்லாரும் எனக்கு சமந்தான். எல்லாரையும் சமமாக எண்ணி தான் நான் போதிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன தான் மழை பெஞ்சாலும் பாத்திரத்துக்கு தக்கபடி தானே நீர் நிரம்பும். அதுக்காக மழையை குற்றம் சாட்ட முடியாது தானே அப்படின்னு சொல்கிறாரு பீஷ்மர்கிட்ட. தாங்களே வந்து கேட்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரை நீராட அழைத்து போகிறாரு. குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு. துரோணரும் பீஷ்மரும் முன்னாடி நடக்க பாண்டவங்களும் கௌரவர்களும் பின்னாடியே வர்றாங்க. கொஞ்ச தூரம் போனதும், அர்ஜுனா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் என்று இருக்கேன். ஆசிரமம் சென்று எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு துரோணர் சொல்கிறாரு. அர்ஜுனன் ஆசிரமம் நோக்கி ஓடுனான். இதையடுத்து அனைவரும் பயணத்தை தொடர்ந்தாங்க. வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அதோட நிழலில் பீஷ்மருடன் அமர்ந்தார் துரோணர். அர்ஜுனன் வரும் வர புதிய பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர் மந்திரம் ஒன்று தரையில் எழுதினார். பின்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி மரத்தின் மீது அம்பு எய்தினா அந்த அம்பானது மரத்தோட எல்லா இலையிலையும் துளையிடும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. துரியோதனனை அழைச்சி இந்த வித்தையை செஞ்சு காட்டுற மாதிரி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனன் எழுந்து தரையில் இருந்த மந்திரத்தை படிச்சுட்டு குரு சொல்லி கொடுத்த மாதிரியே மந்திரத்தை சொல்லி மரத்தை நோக்கி அம்பு எய்தினான். மரத்தில் இருந்த எல்லா இலையிலையும் துவாரம் விழுந்தது. அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. துரியோதனன் கர்வத்தோடு வந்து உட்காந்துக்கிட்டான். ஆமாம், அவன் அம்பு எய்து எல்லா இலையிலையும் ஓட்ட விழுந்ததுன்னதும் அவனுக்கு கொஞ்சம் ஹெட் வெயிட் ஆயிடுச்சு. பீஷ்மர் சந்தோஷப்பட்டார். இதையடுத்து சரி நீராட செல்வம் வாங்கன்னு கிளம்பினார் துரோணர். அர்ஜுனனும் எண்ணெய் கிண்ணத்தோடு வந்து சேர்ந்தான். அனைவரும் தன் நதியில் நீராடியிருக்காங்க. பிறகு அங்கேருந்து கிளம்பியவங்க மீண்டும் மரத்தடிக்கே வந்தாங்க. அப்போது நிமிர்ந்து பார்த்தவர்கள் அதிர்ந்து போனாங்க. காரணம் என்னென்னா, மரத்தின் எல்லா இலையிலையும் இரண்டாவதாக துளை இருந்தது. பீஷ்மருக்கு குழப்பம். துரோணரே, நீராட செல்லும்போது துரியோதனன் அம்பெய்தி மர இலையில் துளையை உண்டாக்கினா, நீராடி விட்டு வந்தால் எல்லா இலையிலையும் இன்னொரு துளை இருக்குதே, எப்படின்னு வியப்புடன் கேட்டார். உடனே மாணவர்கள் பக்கம் திரும்பிய துரோணர், இது யார் செஞ்ச வேலை அப்படின்னு கேட்குறாரு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அடியேன் தான்னு நம்மால் அர்ஜுனன் சொல்கிறாப்புல. பீஷ்மருக்கு ஷாக் ஆகிடுச்சு. திகைத்தாராம். அர்ஜுனன்ட்ட இந்த வித்தையை துரோணர் கற்றுக் கொடுக்கும்போது அர்ஜுனன் இங்கே இல்லையே, பிறகு எப்படி இந்த வித்தை சொல்லி கொடுக்கும்போது அர்ஜுனன் ஸ்பாட்டில் இல்லை, அப்புறம் எப்படி அர்ஜுனன் வந்து இதை கரெக்டாக பண்ணான் அப்படின்னு ஆச்சரியம். தாத்தா, எண்ணெய் பாத்திரத்தோடு திரும்பும்போது இந்த மரத்தடியில் காலடி சுவடுகள், அதை தவிர தரையில் எழுதப்பட்டிருந்த மந்திரத்தையும் பார்த்தேன். எதற்காக இந்த மந்திரம்னு யோசித்த வேளையில் மரத்தோட இலையில் இருந்த துளையை கவனித்தேன். இரண்டுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும்னு யூகித்தேன். மந்திரத்தை சொல்லி உச்சரித்து அஸ்திரத்தை தொடுத்தேன். என்னோட யூகம் பொய்க்கலை, நான் கெஸ் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னோட அஸ்திரம் எல்லா இலையையும் தொலைச்சதுன்னு விவரித்தான் அர்ஜுனன். அவனை கட்டி அணைத்து கொண்டார் பீஷ்மர். துரியோதனனுக்கும் ஆத்திரம் தாங்கலை. இது என்ன சாதனை அப்படின்னு கேலி செய்கிறான். இதை கண்ட துரோணர்,
துரியோதனா, எங்கே மீண்டும் அம்பு எய்து இலையில் துளை உண்டாக்கு அப்படின்னு சிரித்தார். துரியோதனன் மந்திரம் எழுதியிருந்த இடத்துக்கு திரும்பியும் வந்தான். அங்கே மந்திரம் இல்லை, அழிக்கப்பட்டிருந்துச்சு. அதிர்ந்து போனான். தரையில் எழுதப்பட்டிருக்கிற மந்திரத்தை எவரேனும் மிதித்து விடக்கூடாதே என்று மந்திரத்தை மனதில் பதிய வைத்துவிட்டு நான் தான் அழித்து விட்டேன் என பவ்யமாக சொன்னான் அர்ஜுனன். மந்திரத்தை மனதில் பதிய வைக்க தவறியதால் தலை குனிஞ்சு நின்னான் துரியோதனன். பீஷ்மரே, இப்போ பாருங்க, என் மீது ஏதாவது குற்றம் இருக்கா அப்படின்னு துரோணர் கேட்குறாரு. பின் மாணவர்கள் பக்கம் திரும்பி துரோணர் என்ன சொல்கிறாருன்னா, சீடர்களே, பொறாமை, ஆத்திரம், அவசரம், கோபம் இந்த தீய குணங்களுக்கு மனதில் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, இடம் தரக்கூடாது. எதுலேயும் அலட்சியமும் கூடாது. சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்திக்கணும். இதில் கோட்டை விட்டிங்கன்னா எவ்வளோ திறமைசாலியாக நீங்கள் இருந்தாலும் பிரகாசிக்க முடியாது. பார்க்கின்றவற்றையெல்லாம் என்ன கற்றுக்கொள்ளலான்னு யோசித்தபடியே தேடி கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள்னு வாழ்த்தினார். பீஷ்மரும் உண்மையை உணர்ந்து கொண்டு அங்கேருந்து எந்தவித மனசலனமும் இல்லாமல் கிளம்பினார். புரியுதுங்களா? ஆக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆர்வம் வேணும், அதுதான் முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்னா அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்னப்பா அதுலேருந்து கற்றுக்கிட்ட போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கணும். இதுதான் இந்த கதை மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.